வணக்கம் நேயர்களே. இப்பொழுதெல்லாம் பழைய திரைப்படங்களின் பெயர்களை மீண்டும் வைப்பது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது. அமரன், வேட்டைக்காரன், தர்மதுரை, உத்தமபுத்திரன், ஆண்டவன் கட்டளை, மாப்பிள்ளை, காக்கி சட்டை, பொல்லாதவன், ராஜா, இப்படி பழைய படங்களுடைய தலைப்பை தான் திருப்பி வைக்கிறாங்க. சொந்தமாக தலைப்பே வைக்க தெரியல. நீங்கள் எப்படி சொந்த கதை எடுப்பீங்க? எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள்லாம் தனித்தனி தலைப்பிலேயே ஒரு கதையை எவ்வளோ அழகாக சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. தலைப்பிலேயே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தலைப்பே சொந்தமாக வைக்க தெரியாமல் ஏற்கனவே வச்சதை திருடிருக்கீங்க. உங்களுக்கு கதை எப்படி வரும்? அதை போலவே இன்னொரு இசையமைப்பாளர் போட்டிருந்த டியூன் எடுத்து உங்களுடைய படத்தில் போட்டுக்கிறீங்க. அந்த பாட்டை அப்படியே போடுறீங்க. உங்களுடைய தனித்தன்மை எங்கே போச்சு? சரியோ தப்போ நீங்கள் டியூன் போடுங்க. அந்த பாடல் தவறாகவே இருக்கட்டும், அந்த டியூன் தவறாக இருக்கட்டும், அந்த இசை தவறாக போகட்டும். ஆனால் உங்களுக்கு உடைய தனித்தன்மை இருக்கும் அல்லவா? ஏற்கனவே ஒருத்தர் எடுத்திருந்த வாந்தியை நீங்கள் எடுத்து புதுமை பண்ணுறதுல என்ன புதுமை வாழுது? உங்களுக்கு திறமை இல்லை என்று தான் அர்த்தம், அல்லது அது பகிரங்கமான திருட்டு என்று அர்த்தம். திருட்டு பண்ணிவிட்டு இது மக்கள் டேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. இல்லை, தவறு. சரியோ தவறு. இப்போ நான் ஏதோ நிகழ்ச்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியோ தவறு, அது என்னுடைய நிகழ்ச்சி. நான் இன்னொருத்தர் போய் காப்பி அடிக்கலை. அது என்னுடைய சொந்த சரக்கு. அதுதான் நியாயம். அதை விட்டுட்டு ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் சொன்னாருங்கிறத நான் சொல்கிறேங்கிறதுல என்ன பெருமை இருக்க போகிறது? முடிந்தால் தனித்தன்மையோடு மோதுங்கள். அது தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை விட்டுவிட்டு இன்னொருத்தர் எடுத்த கதையை அல்லது படத்தை நீங்கள் உங்கள் பேரில் போடுவதன் பேர் திறமை அல்ல, அதுக்கு பேர் திருட்டு தான். எந்த வழியில் பண்ணாலும் அதுக்கு பேர் திருட்டு தான். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.